எங்கே நீ எங்கே எங்கும் முன் சொந்தம் நாமே காண்போம் ஒருவாரே கண்டா பொங்கும் மனமே எங்கே நீ எங்கே எங்கும் முன் சொந்தம் உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேறு. வணக்கம். நம்ம உறவை தேடி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்ம சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் அன்பை செலுத்துங்க. நம்மக்கிட்ட இருக்கிற காலம் ரொம்ப குறைவு. அதுதான் நான் எப்போவுமே எல்லார்ட்டும் சொல்லிட்டு இருப்பேன். திருவொற்றியூர்லேருந்து விஜின்ற ஒரு பெண் அவங்க அப்பாவை தேடி வந்திருக்காங்க. 1988லேருந்து, அதாவது 28 வருஷமாக அவங்க அப்பா அக்கா தங்கச்சி கூட பிரிஞ்சு அவங்களுக்காக தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க யார் என்னங்கிறது நம்ம ஏவியில் பார்த்துருவோம். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் வசித்து வரும் விஜய் என்பவர் சில நாட்களுக்கு முன்பு நமது உறவை தேடி குழுவினரை தொடர்பு கொண்டிருந்தார். அப்போது தான் 4 வயது முதல் ஹாஸ்டலில் விடப்பட்டதால் தனது தந்தை மற்றும் உடன்பிறந்த 3 சகோதரிகளையும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும், தனக்கு பார்வையில்லாத காரணத்தினால் கடந்த 28 வருடங்களாக தன்னால் அவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் நம்மிடம் கூறியிருந்தார். நமது உறவை தேடி குழு விஜி மற்றும் அவரது கணவரை நேரில் சந்தித்தபோது அவரது தந்தை பற்றிய ஒரு சில தகவல்கள் மட்டுமே தனக்கு தெரியும் என்றும், சகோதரிகள் குறித்த எந்த விவரமும் தனக்கு தெரியாது என்றும் கூறினார். அம்மா பேர் பானுமதி, அப்பா பேர் உமாபதி. நாங்கள் அக்கா தங்கச்சி 5 பேர். எங்கள் அக்காவுக்கும் கண்ணு தெரியாது. என் மாமா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்டலில் அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா இறந்த உடனே. அப்புறமா மாமா ஹாஸ்டலில் சேர்த்து தான் எங்களை படிக்க வச்சாங்க. அப்பா என்ன பண்ணாருன்னா 3 தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டார். அப்பாவை பார்த்தா தங்கச்சிங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஆசை. நமக்கு பார்வை இருந்து ஒருத்தர் தேடுறதே ரொம்ப கஷ்டம். அது இல்லாதவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எப்படி தேடுவாங்க? அவங்க சுற்றி இருக்கிற நண்பர்கள் தான் உறவுகள் மாதிரி அவங்க ஹெல்ப்பாக பலமாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. அவங்களே கூப்பிட்டு நம்ம பேசுவோம். விஜிமா, எந்த ஊர் உங்களுது? திருவொற்றியூர் மேடம். திருவொற்றியூரா? ஆமாம். அப்பா கூட இருந்தப்போ அப்போ எந்த ஊரில் இருந்தீங்க? கல்பாக்கம். கூட பிறந்தவங்கள எத்தனை பேருமா? 5 பேர். என்னோட 5 பேர். நீங்கள் எத்தனாவது? நான் 2வது பொண்ணு. 2வது பொண்ணு. அம்மா? அம்மா 5வது பொண்ணு பிறந்தோடனே அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்? ஏன்னு தெரியல மேம். அப்போ என்ன வயசு உங்களுக்கு? என்ன வயசா இருந்தது அப்போ? எனக்கு 4 வயசு இருந்தது மேம். நீங்கள் 4 வயசா இருக்கும்போது அப்பா விட்டுட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பான்னு எனக்கு உறவு இல்லை. அதனால தான் எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் மாமா வீட்டில் இருந்ததுனால இவங்க மாமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பான்றது அப்பா அம்மான்றது இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது மேம். மாமா வீடு எங்கே இருக்குமா? மாமா வீடு கல்பாக்கத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் படிக்க வந்துட்டேன் மேம். யார் சேர்த்தாங்க உங்களை ஹாஸ்டலில்? மாமா தான் சேர்த்தாங்க.
93ல் நினைக்கிறேன் ஸ்கூல் போய் சேர்ந்தேன் மேம், பூந்தமல்லி ஸ்கூலில். பூந்தமல்லி ஸ்கூலில். ஆமாம். ஓகே. மற்ற அக்கா தங்கச்சிங்கெல்லாம்? அக்கா வந்து பிளைண்டு, தங்கச்சிங்க 3 பேர் நல்லா இருப்பாங்க மேம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? எங்கள் அக்கா இறந்துட்டாங்க மேம், கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்குது. அப்புறம் நான் 2007 போய் எங்கள் அக்காவை பார்த்தேன் மேம். ஹாஸ்டல் மூலியமாக தான் நான் வேலை செய்யும்போது எங்கள் அக்காவை தேடி பார்த்தேன். அவங்க வந்து பார்ப்பாங்களா அவங்கள ஹாஸ்டலுக்கு வந்து? ஒரு டைம் நான் வர வச்சு பார்த்தேன். அப்புறம் பசங்களாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் தான் 2009 தான் மேம் இறந்துட்டாங்க. மற்ற தங்கச்சிங்க? 3 தங்கச்சி எங்கே விட்டாங்கன்னு தெரில மேம். எங்கள் அக்கா தான் சொன்னா. மாமாவை கேட்கலையா நீங்கள்? மாமா எனக்கு அட்ரஸ்லாம் எதுவுமே இல்லை மேம். ஏன்னா சின்ன பிள்ளையிலே என்னை விட்டதுனால எனக்கு தெரியாது மேம். உங்களை விட்டுட்டு அவர் உங்களோட தொடர்பே இல்லாமல் இருக்காரா? ஆமாம், எனக்கு தெரியாது மேம். அப்போ தங்கச்சி அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு அக்கா சொன்னாங்க மேம், ஹாஸ்டலில் விட்டாங்க, நரிக்கிற ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஹாஸ்டல்னு சொன்னாங்க? சைதாப்பேட்டை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ஒரு நாள் வேலை செய்யும்போது சிஸ்டர்ஸை கூப்பிட்டு போய் கேட்டேன். அங்கே இல்லைன்ன உடனே நமக்கு அந்த இயர்லாம் கேட்டாங்க, எனக்கு தெரியல, அதனால நான் வந்துட்டேன் மேம். அவங்க பேர் என்னம்மா தங்கச்சிங்க பேர்? கீதா, கவிதா, ரேகா மேம். இவர் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைங்களா? ஆமாம். இவர் எங்கே மீட் பண்ணீங்க முதல்ல? நான் வந்து 12th வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் படித்தேன், அங்கே தான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து ஒர்க் பண்ணும்போது சரி நமக்கு எவ்வளோ நாள் நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் மேம், எனக்கு மேரேஜ் பண்ணோம். விஷன் டு த பிளைண்ட் மூலிமா போய் சேர்ந்தேன் மேம் ஹாஸ்டலுக்கு. சரி நான் இது மாதிரி நான் அதான் மேரேஜ் பண்ணோம், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தப்ப அப்போ வந்து நிறைய நகைலாம் போட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்தது உங்களுக்கு? இல்லை மேம், அப்படின்னா தான் ஏற்றுப்பாங்க, அப்படின்னா தான் புருஷன் வருவாங்க அப்படின்றது எனக்கு ஒன்று மேம். அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பேர்கிட்ட, எனக்கு ஏற்றவங்களாக வரணும், என்னை புரிஞ்சு என் கூட வாழ்க்கை நடத்தவங்களாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் மேம். நினச்ச மாதிரியே வந்திருக்காருல்ல? ஆமாம் மேம், நினச்ச மாதிரியே வந்திருக்காங்க மேம். ரொம்ப நல்லவரா? ரொம்ப நல்லவர் மேம். ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம் மேம். அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி இவங்க பேர் வந்து குமார், நம்ம ஸ்கூலில் தான் படித்தாங்க, இவருக்கு சீனியரு, அவங்க சொன்னாங்க மேம். அப்போ சொன்னப்போ நான் சொன்னேன், எனக்கு இது மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, என்னை புரிஞ்சு ஏற்றுக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, எனக்கு பின்னாடி எங்கேயுமே போக முடியாது அப்படி சொல்லிட்டு சொன்னேன் மேம். அப்புறம் நாங்கள் லவ் பண்ணும்போது 1 இயர் லவ் பண்ணேன் மேம். அப்போ வந்து இவர் சொன்னாங்க, நான் எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா பண்ணிக்க, இல்லைன்னா வெற்றி சொன்னப்ப பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கலாம். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க முதல்ல? சொல்லுங்க. குமார் தான் மேம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உங்களுக்கு பயமா இருந்துச்சா? ஆமா. என்ன சொன்னார் அவரு குமார்? இல்லை பரவாயில்ல, கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நான் கூட இருப்பேன், இவ்வளோ நாள் இல்லைன்னா நீ ஃபீல் பண்ணாத, யாரும் இல்லை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆமாம். அப்புறம் அவங்க அம்மா குமார் நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க, உங்க டயலாக் அவங்க பேசுறாங்க. என்னோட ஆம்பிஷன் சின்ன வயசுலேருந்தே ஒரு நகை போடாமல் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண, அவங்க ஏழையோ பணக்காரங்களோ யாராக இருந்தாலும் சரி. வெரி குட். ஸோ பெண் வீட்டிலேருந்து நகை எதுவும் வாங்கக்கூடாது. 2வது வந்து அவங்க கிட்டேருந்து எந்த விதமான காம்ப்ளிமெண்ட், பணமாக இருந்தாலும் நகைக்கு பதிலாக பணமோ பொருளோ அசட்டோ எதுவோ வாங்கக்கூடாது. ஸோ என்னால் முடிஞ்சால் நான் அசட் சேர்ப்பேன், இல்லை பணம் சேர்த்து உனக்கு எதாவது வாங்கி தருவேன், இல்லைனா முடியலன்னா நான் கண்டிப்பாக வச்சு சோறு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தான் அவங்ககிட்ட அப்ரோச் சொன்னேன். அப்போ வந்து ஓகே, நீ எனக்கு அசெட் வேணாம், எனக்கு பணம் வேணாம், பொருள் வேணாம், நீ பேசின ஒரு விஷயத்தில் நீ ஒருத்தன் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. நீங்களே பெரிய அசெட்டுங்க அவங்களுக்கு. என்னம்மா? ஆமாம்மா. இங்கே எங்கும் முன் சொந்தம் உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. சரி, எத்தனை வருஷம் லவ் உங்களுக்கு? 1 இயர் தான் மேம். ஹாஸ்டல்ல இருந்து போயிட்டு வந்துட்டு எல்லாம் இருக்க முடியாது. எவ்வளோ ஃபோனும் வந்து ரொம்ப நான் பேசக்கூடாது, சண்டே மட்டும் தான் ஃபோன் யூஸ் பண்ணோம். அதனால சீக்கிரமா மேரேஜ் பண்ணிட்டேன் மேம். அவர் குரல் கேட்ட உடனே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? ஆமாம் மேம், ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவான்னு பண்ணிட்டேன் மேம். வெரி குட், கிரேட். நீங்க 2 பேரும் நல்ல ஒரு ஜோடியா தெரியுறீங்க, தெரியுமா உங்களுக்கு? தேங்க்யூ மேம். ரொம்ப அழகான ஜோடியா தெரியுறீங்க. குமார்,
சொல்லுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு அம்மா, அப்பா, ம் ஒரு அண்ணன், ம் கூட பிறந்த அண்ணன். அவனுக்கு வந்து கண் தெரியும். ம் அவனுக்கு வந்து 2007 கல்யாணம் ஆச்சு. அவன் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் எங்களோட இருந்தான். ம் எங்கள் வீடு வந்து ஃபஸ்ட்டு என் அண்ணனோட வருமானத்தை எதிர்பார்த்து தான் இருந்தது. ஓகே. ஸோ அவன் திடீர்னு தனி கொடுத்தனம் போனோம் அப்படின்னும் போது நான் என்னோட அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டடியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு அப்படியே வாடகை கட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தோம். அப்போது இருந்துக்கும் போது அப்படியே ஒரு என்னோட சீனியர் ஒருத்தவங்களோட கான்டாக்டில் விஜயோட இன்ட்ரோ கிடச்சிது. ஸோ அந்த இன்ட்ரோ வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க கூட எப்படி ஏற்றுப்பா அப்படின்னு. அவளுக்கு ஓரளவு கண் தெரியும், எனக்கு ஃபுல்லாக கண் தெரியாது. ஓரளவு அவள் லைட்டாக தெரியும், எனக்கு லைட்டாக கூட தெரியாது. ஸோ அவங்களுக்கே ஃபுல்லாக தெரியும் அப்படின்னும் போது ஒரு நல்லா தெரிஞ்சவங்களை தான் எதிர்பார்ப்பாங்க, நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையுமே கடவுள் உடச்சிட்டாரு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்படியும் ஒரு உலகம் இருக்குது, உனக்கும் உன்னையும் நேசிக்கிற ஒருத்தி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள். வெரி குட். எங்கள் லைஃப் வந்து பணம் கடன் பிரச்சனை இருந்தாலும் எங்கள் லைஃப் மாதிரி கடவுள் வேற யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் வந்து வேர்க்கடலை பர்பி அந்த மாதிரி வியாபாரம் பண்ணேன். எனக்குள்ள என்ன ஏம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஜேர்னலிஸ்ட். ஆமாம். குட். ஸோ அதுக்காக நான் ஏறாத டிவி சேனலே கிடையாது. அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ண ஒரே காரணம் என்னென்னா, எனக்கு கண் தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் உங்கள் டேலண்ட் எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க? நான் NIVH நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் தி விஷுவலி ஹேண்டிகேப்ட் அப்படின்ற இன்ஸ்டியூட்டில் FM ப்ராட்காஸ்டிங் அண்ட் வாய்ஸ் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கோர்ஸ் வந்து முடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூடன்னு சொன்னாங்க. மிமிக்ரி நான் பண்ணுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். வாவ். என்னோட ஏம் வந்து யாருமே சின்ன ஒரு மிமிக்ரி ஒரு இது காட்டுங்க, பண்ணி காட்டுங்க. நான் ஒரு சில வாய்ஸஸ் பண்ணுறேன், அதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். அதாவது ஒரு ஆடிஷன் நடக்குது, அங்கே வந்து ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ அவங்க எப்படி அந்த ஆடிஷன் எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றது ஒரு சின்ன கான்செப்ட். மக்களே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் நடக்குது மக்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் பேசுவேன், நீங்கள் யாரும் பேசக்கூடாது. பார்த்தீங்களா இல்லை? அவ்வளோதான் பார்த்துங்க. வாங்க வாங்க, யாருங்க ஏங்க வாங்க. கௌதம் மேனன். அன்பு செல்வன். நான் வல்லரசு விஜயகாந்தரா. அன்பு செல்வன், நான் தாண்டா பாண்டியா. என்ன பற்றி தெரியுமா உனக்கு? பாண்டியன்டா உயிரை வாங்குறா. யாருமே என்னடா மிமிக்ரி பண்றேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க மக்களே. இவனை அடிச்சு விளையாடல தூக்கியாச்சு நம்ம மக்களை. விஜயகாந்த் அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்டர். வெரி குட். ஓகே. அவர் வந்து காக்கா வில்லனுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு ஜீவனுக்கு. அன்பு செல்வன், நான் தாண்டா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. அப்புறம் வேற என்னெல்லாம் தெரியும்? இல்லை, வாய்ஸஸ் நான் கிட்டத்தட்ட 100-130 வாய்ஸ் பேசுவேன். அடேங்கப்பா. ஸோ டப்பிங் எல்லாம் பேச சொன்னா பேசுவீங்களா? டப்பிங்லாம் என்ன டப்பிங் வேணாலும் பேசுவேன். இந்த வாக்களிப்பது ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தில் பேசியிருக்கேன். ஒரு டேலண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஷோ போயிருந்தேன் ஒரு சேனலுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்னா, வாய்ஸஸ் எல்லாமே கேட்டாங்க. இது வரைக்கும் யாருமே பேசாத வாய்ஸஸ் அதெல்லாம். சடகோபன் ரமேஷ் வாய்ஸு, தம்பி ராமையா வாய்ஸு, இதெல்லாம் வந்து யாருமே பேசாத வாய்ஸஸ். ஸோ அதில் கமெண்ட்ரி பண்ணி அவங்கள எல்லாருமே ஒரு மாதிரி கான்செப்ட் பண்ணி காமிச்சேன். அவங்க எல்லாருமே என்ன கேட்டாங்க, எல்லாருமே என்ன நினச்சாங்களோ என்னன்னா, அவங்க அதில் ஒருத்தர் மட்டும் சொன்னார், ஜி உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுதான் நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க, கண்ணு தெரியலன்றதுனால தான் உங்களை இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்ணால் பார்க்குற உலகத்தை விட மனசால பார்க்குற உலகம் ரொம்ப அழகானது அப்படின்வாங்க. சூப்பர். ஸோ அந்த மாதிரி மனசால எங்களுடைய உலகத்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த உலகம். என்னதான் கவலை கஷ்டம் கடன் எல்லாம் இருந்தாலும் இந்த லைஃப் வந்து நிம்மதியாக 3 வேளை சாப்பிட்றோம், அந்த ஒரு திருப்தி இருக்கு. உங்கள் 2 பேருக்கு நடுவில் உங்கள் காதலுக்கு ஹெல்ப் பண்ணவர், உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணவர் ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா இங்கே? ஆமாம். அவர் பேர் என்ன? மிஸ்டர் செல்வராஜ் சாலமோன். கூப்பிட்டுலாமா அவரை? கண்டிப்பாக கூப்பிடலாம். மிஸ்டர் செல்வராஜ் சாலமோனை கண்டிப்பாக கூப்பிட்டு இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் உறவை தேடி நிகழ்ச்சியில். உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. உங்க 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னீங்க.
உங்கள் காதல் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க, கூப்பிட்டுலாமா அவங்கள? கண்டிப்பாக கூப்பிடலாம். என்ன பேர் அவருக்கு? அவர் பேர் மிஸ்டர் செல்வராஜ் சாலமன். மிஸ்டர் செல்வராஜ் சாலமன். வாங்க மிஸ்டர் சாலமன். மேடம் பேபின்னு கூப்பிடணும்னு நினைக்கிறேன் மேம். என் கூட வந்திருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம். வணக்கங்க. பேபிமானா உங்கள் பேர் பேபி பேபின்னு கூப்பிடுவாங்களா? அவங்க குழந்தையில இருந்து அப்படிதான் என்னை கூப்பிட்டு, ஆக்சுவலாக என் பேர் வந்து கமலான்னு பேர் வச்சாங்க வீட்டில். ஆனால் அந்த கமலான்ற பேர் வந்து என்னை கூப்பிடுறதுல, ஏன்னா எனக்கு பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது. அப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ பேர் வைக்காததுனால டாக்டர்ஸ் வந்து பேபின்னு கூப்பிட்டதுனால அந்த பேரே எங்கள் வீட்டில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது விஜிமாவுக்கும் குமாருக்கும் நடுவில் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சொந்தம் இல்லாமல், அதாவது தங்கச்சின்னு இல்லாமல் இருந்து, எனக்கு கீழே தங்கச்சியோ தம்பியோ யாரோ இல்லைன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. விஜய் வந்து என்னோட கூட வேலை செஞ்சா. அதாவது கான்வென்ட்ல, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்ல நாங்கள் நெசவு நெய்கிற வேலை செஞ்சோம். அங்கே வீவிங் செக்ஷன் ஒன்று இருக்கு, அங்கே என்னோட கூட வேலை செஞ்சா. எனக்கு அப்போவே விஜய்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே எங்களை கிண்டல் பண்ணுவாங்க, விஜய் இல்லாமல் நீ இருக்க மாட்டியா, எங்கே போனாலும் விஜய் விஜய்ன்றியே அப்படின்னு தான் எல்லாரும் என்ன ஹாஸ்டல்லையும் கிண்டல் பண்ணுவாங்க. என்னோட சகோதரி தான் அவ வந்து சாப்பாடுலாம் அங்கே வந்து நான் சரியா இருக்காது மேம், அவ வந்து சரியா சாப்பிட மாட்டா. அப்போ வீட்டுல இருந்து நான் சொல்லுவேன், எனக்கு செஞ்சாங்கன்னா அம்மா அவளுக்கும் சேர்த்து செஞ்சு கொண்டு வாங்கம்மான்னு சொல்லுவேன். நான் குழம்போ சரி எதுவோ இல்லை, பொடி ஊறுகாய் அது மாதிரி எதனா ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஸ்பெஷலாக கொண்டு வர சொல்லுவீங்க. இவ எனக்கு ஸ்பெஷல் இல்லை, அதனால எனக்கு என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி இவளுக்கும் எங்க வீட்டுல செய்யணும்னு நான் ஆசைப்படுவேன். இன்ன வரைக்கும் நானும் அதான் நினைப்பேன். ஆக்சுவலாக எங்களோட ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் கஷ்டப்பட்டப்ப, எந்த விதமான தொழிலும் இல்லாமல் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டப்ப எங்களுக்கு உதவி செஞ்ச ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளை நிறுவனர் வந்திருக்காரா? கண்டிப்பாக இங்கே வந்திருக்காரு. மிஸ்டர் விஜயசங்கர். அவரை பற்றி 2 விஷயம் சொல்லணும். அவர் ஒரு 33 வயது நிரம்பிய ஒரு இளைஞர். அவர் வந்து ஒரு மனநலம் காப்பகம் வச்சிருக்காரு. அதில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 9 மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வச்சு பராமரிச்சுட்டு வர்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்காமையே அந்த குழந்தைகளுக்காக வாழணும் அப்படின்னு சொல்றாரு. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளை எல்லாரும் மாற்றுத்திறனாளிகள் சொல்றோம், பார்வையற்றவர்களை, உடல் ஊனமுற்றவர்களை. இவர் மாற்றுத்திறனாளிகளை ஒரு படி தாண்டி போய் புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. புண்ணிய ஆத்மாக்கள் வெரி ஸ்பெஷல். நான் கேட்டேன், நாங்கெல்லாம் பெரிய பாவிகள், பிரதான பாவிகள், ஏன் எங்களை பார்த்து புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றீங்க? கடவுள்கிட்ட நீங்க எந்த விஷயத்தை வேணாலும் கேட்டு வாங்கிடலாம், ஆனா புண்ணியத்தை கேட்டு வாங்க முடியாது. ஸோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா தான் அவனுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும், அந்த புண்ணியத்தின் மூலம் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அவர் இந்த ஸ்டேஜ்ல நாங்கள் கூப்பிடணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா கூப்பிட்டுருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க கல்யாணம் கூட பண்ணிக்காம அந்த குழந்தைக்காகவே நீங்க இருக்கிறீங்க. ரொம்ப பெரிய விஷயம். அது அத்தனை நிறைய பேருக்கு வராது அந்த மனசு. அப்படி ஒன்றும் இல்லை மேடம். ஆக்சுவலாக இல்லை, அப்படி ஒன்றும் இல்லைன்றீங்க. இவ்வளோ பெரிய வேலை பண்ணுறீங்க, அப்படி ஒன்றும் இல்லைன்றீங்க. எல்லாம் அவன் செயல், அவ்வளோதான். எல்லாம் அவன் செயல் செய்ய வைக்கிறாரு உங்களை. அப்புறம் விஜய் கல்யாணம் பேசினப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாமே, அது யாரு? மிஸ்டர் செல்வராஜன். நீங்க தானா? என்ன சொன்னாங்க முதல்ல? நீங்க தான் முதல்ல ப்ரப்போசல் பற்றி பேசுனீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அவங்களே இது பண்ணாங்க. ஆமாம், அவங்க தான் உங்ககிட்ட பேசி முடிவு சொல்கிறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க வந்து? ஆக்சுவலாக நானும் வந்து இந்த மிஷன் டு த பிளைண்ட் அப்படின்ற ஒரு இதில் 1998 ஜாயின் பண்ணேன். ஸோ அது வந்து பார்வையற்ற மக்களுக்காக வேலை செய்யக்கூடியது. ஓகே. இப்போது அதில் ரீஜனல் டைரக்டராக இருக்கேன். நான் ஜாயின் பண்ணுறப்ப ஆக்சுவலாக திருச்சியில் பயிற்சி எடுத்துகிட்டு சென்னை வந்தப்போ முதல்ல விஜயம் வந்து கீழ்ஓட்டிவாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக எங்கேன்னா வாலஜாபாத் பக்கம். அந்த ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த ஹாஸ்டலுக்கு போகும்போது நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. பட் 2 பேர் எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சாக ஃபேமிலி இது மாதிரி. அதில் வந்து ஒன்று விஜய். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து 1998 ஐ லாஸ்ட் மை பேரன். ஏன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஓகே. நான் அப்போது மேரேஜ் பண்ணலை. அப்போ இங்கே வந்து பார்க்குறப்ப விஜயுடைய லைஃபு அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஜென்னுக்கே அந்த அம்மா அப்பாவை இழந்து நிற்கிற ஒருத்தங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு ப்ளஸ் பார்வை கிடையாது. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னா,
அவன் மேலே ரொம்ப ஒரு அட்டாச். ஸோ அவங்க கூட இன்னும் ஒரு தேசம்மானு ஒருத்தவங்க உண்டு, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு அதாவது ஒன் சிஸ்டர்ஸ் மாதிரி. அதனால எப்போவுமே வந்து என்கிட்ட கேட்டு தான் எதுவுமே செய்வா. அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவங்களுக்கு மாமா உண்டு, சித்தி சித்தப்பா உண்டு, யாருமே சரியான ஒரு கிடையாது. உங்க கல்யாணத்தை பத்தி முதல்ல பேசுவோம். சொல்லுங்க. அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே பேசி இருக்காங்க. அப்போ வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஹாஸ்டல்ல இருந்து அதுவுமே தெரியாம தான் ஃபோன் பண்ணணும். வந்துட்டு அது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஹாஸ்டல். ஆமாங்க. ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி நான் வந்து ஒரு அண்ணா நான் மேரேஜ், ஏன்னா அதுக்கு முன்னாடி மேரேஜே வேண்டான்னு இருந்தாப்புல. திடீர்னு அப்படி கேட்டோன்னே எனக்கு பயங்கர ஷாக் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆமா, ஏன்னா அவளுக்கு ஒரு, நான் எப்பவுமே சொல்லுறது என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஹாஸ்டல்லே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லைஃப், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு யூஸ்லெஸ் லைஃப் மாதிரி ஆயிரும். உனக்குன்னு ஒரு வாழ்வு வேணும்னா கண்டிப்பா நீ திருமணம் பண்ணணும் அப்படின்றது. ஆரம்ப காலங்கள்ல இருந்தே அவளுக்கும் நானும் சில அலைன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் அவர் பேசினார் என்கிட்ட. அதுக்கப்புறம் அவருடைய நம்பர் தந்து அவரை காண்டாக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி அவங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சில அந்த மிமிக்ரி ஆன்டிம் ஃபர்ஸ்ட் மிமிக்ரியிலே அட்ராக்ட் பண்ணிட்டாரு. ஆமா, ஷாக் ஆயிட்டேங்க நான். மிமிக்ரியிலே என்ன கவுத்துட்டாரு உங்களை. கண்டிப்பா. ஸோ எனக்கு கேரக்டர் வைஸ் மற்றபடி எல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. பட் அவ எல்லா விஷயங்களும் எனக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல மாதிரி அவங்க வச்சு நான் நல்லா பார்த்துப்பேன். ஸோ அது அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட நிறைய பேசினேன் நான். எனக்கு வந்து ஏன்னா அவளுக்கு எந்த பேரண்ட் இது கிடையாது, ஏன்னா எல்லா இதுவும் என்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால எப்போ எல்லா விஷயமுமே அவங்க, நீங்க ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கீங்க அவங்களுக்கு. உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. சரி, இப்போ நீங்க 5 பேரும் வந்திருக்கீங்க. உங்க நோக்கம் என்ன? எதை தேடி வந்திருக்கீங்க? என்ன? அவளுக்கு வந்து அப்பா இல்லைன்ற ஒரு ஃபீலிங் என்னைக்குமே இருக்கும். எல்லாருக்கும் வந்து இப்போ ஹாஸ்டல்ல வந்து அப்பா அம்மாலாம் பார்க்க வருவாங்க. அப்போ இவ நினைப்பா, ஆனா வந்து வெளியில சொல்ல மாட்டா. அதனாலே என்ன பண்றது, எங்க பேரண்ட்ஸ் வந்து நான் கூட கூட்டிட்டு போயிடுவேன். அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து வரக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபீலிங்ஸ் வந்து அதிகமானா அவளுக்கு அது வந்து உடல்நிலையை பாதிச்சுச்சுன்னா கஷ்டம். எனக்கு அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. இன்ன வரைக்குமே அவளுக்கு எதனா ஒண்ணா என்னால தாங்கிக்க முடியாது. Definitely you have a wonderful heart. நீங்க ஆத்மா சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜய் சங்கர் தான் என் பேரு. விஜய் சங்கர். ஆத்மேஸ்வரன். நான் வந்து செல்லமா கூப்பிட்டேன்ல. செல்லமா கூப்பிடுறாங்களா சார்? எனக்கு வந்து அவங்க பாஸ்ட் லைஃப் எதுவும் தெரியாது. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தேட்டர் முன்னாடி டீ வித்துட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் நான் போய் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு சுற்றி வந்து விசாரிச்சிட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னதுன்னா, அந்த கேனே பார்த்தீங்கன்னா வாடகைக்கு எடுத்து தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு டீ கேனே அதுக்கே 50 ரூபா போயிடும், பர் டே 50 rupees அப்படின்னாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்து பேசினேன், எங்கள் மெம்பர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இது அப்படியே ப்ராசஸும் பண்ணுவோம், முதல்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட மீட் பண்ணி நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும், இதுதான் பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னும் போது இவர் வந்து இப்போதைக்கு எனக்கு டீ கேன் மட்டும் போதுஞ்சு, ஒரு கொடை இருந்தால் கொடுங்க. நான் அப்போ சம்மர் அந்த வெயிலில் நிற்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணேன்னா உடனே 19th வந்து என்ன பண்ணால் இவர் சொன்னார், அப்போ மிமிக்ரி எனக்கு நல்லா வரைஞ்சி நான் ஒரு ஆர்ஜே அப்படின்னாரு. இப்போ என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் வந்து ஆர்ஜேன் தான் இருக்கும். ஆர்ஜேன் தான் இருக்கும், குமார் ஆர்ஜேன் தான் போட்டு வச்சுருப்பேன். அப்போ வந்து என்ன பண்ணது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபண்டிங்லாம் இல்லை. ஸோ வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் இவங்களுக்குனே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணோம். 19th வெறும் புண்ணிய ஆத்மாக்களுக்கான ப்ரோக்ராம். நாங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு வேறு மாதிரி எதுவும் கூப்பிட மாட்டோம். நாங்கள் வச்சுருக்க பசங்களே பார்த்திங்கன்னா மென்டல் ரிட்டையர்ட் தான், எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள் தான் கூடுவோம். அந்த பேனர் பார்த்திங்கன்னா 3 இடத்துல வச்சோம் திருவத்தியூரில். எல்லா இடத்துலையுமே புண்ணிய ஆத்மாக்கள் தான் இருக்கும், எங்கேயுமே ஃபிசிக்கலி சேலஞ்ச் நோட் பண்ணல. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சிக்கவே அந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் வந்தாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் குமாருக்கு வந்து ஸ்டேஜ் ப்ரொவைட் பண்ணோம். பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போயே பார்த்துருப்பீங்க லைவா, நல்லா பண்ணுவார். ஷாக் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாம். ஸோ ஆன் த ஸ்பாட் வந்து அவருக்கு அடுத்த 4 ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆச்சு அந்த ப்ரோக்ராம்லேயே. ஸோ எங்களால் முடிஞ்ச உதவியாக நாங்கள் அதை தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் கொடை டீயை வந்து முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அப்பயே சொல்லிட்டேன், 4 ப்ரோக்ராம் உங்களுக்கு புக் ஆகிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் வச்சு மூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. கடைசியாக வந்து நான் அவருக்கு மேனேஜராக தான் இருக்கேன் இப்போ. ஓ, நீங்கள் அவருக்கு மேனேஜர்? அவர் கால் வரதில்லை, எனக்கு தான் வரும் ஃபஸ்ட்டு. குமாரை வந்து எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு. ஃபேண்டாஸ்டிக். நான் சொல்லுவேன் ஆஃபீஸில் இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். திருப்பி அவருக்கு பேசிட்டு இவர்கிட்ட பேசிட்டு கால் ஷீட் இருக்காச்சு தான் கேட்பேன். பிஸியாக இருக்காரு, கால் ஷீட் இருக்கான்னு கேட்பேன். நான் கேட்பேன் காலையில் எங்கேருந்து சீட் இருக்கு போது. இப்போ குமார் வந்து வெளியாடலாம், ஆத்மேஸ்வரா ட்ரஸ்ட் ஒரு மெயின் மெம்பர் குமார். குமார் அவ்வளோதான். தங்கச்சி வந்து சொல்லவே வேண்டாம். என்னம்மா? தேங்க்ஸ்ண்ணா.
இப்போது எல்லாரும் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய தூண்கள் மாதிரி பில்லர்ஸ் மாதிரி ஒரு அண்ணன் ஒரு அக்கா 2 அண்ணன் இருக்காங்க. என்ன உங்கள் ஆதங்கம், என்ன உங்களுக்கு இன்னும் எதிர்பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தை சொல்லுங்கள். அடுத்தனா மேம் சரி எங்கள் அப்பா வந்து இவ்வளோ நாள் கழிச்சு சரி பாலாஜி அண்ணனை ஒரு நாள் பார்த்தேன். பாலாஜி அண்ணன் யார்? இவங்க ரிப்போர்ட்ரு. அப்போ சொன்னாங்க நாங்கள் வந்து புதிய தலைமுறை தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சரி எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க என்னன்னு தெரியல மேம். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள பார்த்தோம்னா நம்ம தங்கச்சிங்களை தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான். ஆனால் இத்தனை பேர் இருந்தாலும் அது இருக்கும். அதனால் என்ன மாதிரி வந்து யாரும் அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. அம்மா சரி இறக்குறது வந்து தவிர்க்க முடியாது தான். அதனால் வந்து அப்பாலாம் இருந்தாலும் வந்து இது மாதிரி விட்டு போக முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை வச்சு பார்த்துக்கணுன்னு தான் மேம் எனக்கு. இங்கே உட்காண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு துடிப்பு தான், விஜயோட அப்பாவை 28 வருஷங்களுக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறது தான். உறவை தேடி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். வில் டேக் அ பிரேக். உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த விஜி கடந்த 28 வருடங்களாக தனது தந்தையை தேடி வருவதாக கூறியதோடு செங்கல்பட்டு பகுதி மதுராந்தகம் அருகே இருக்கும் தானூர் என்னும் இடத்தின் பெயர் மட்டுமே தனக்கு ஞாபகத்தில் இருப்பதாகவும் அவரது தந்தை பெயர் உமாபதி என்றும் தாய்மாமாவின் பெயர் திருநாவுக்கரசு என்றும் கூறியிருந்தார். அந்த தகவலை மட்டும் வைத்துக்கொண்டு உமாபதியை தேடி சென்னையிலிருந்து பேருந்து மூலம் தானூரை அடைந்தோம். அங்கிருந்த கடை வீதியில் உமாபதி மற்றும் திருநாவுக்கரசு குறித்து விசாரித்தோம். அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஜானகிபுரம் என்னும் ஊரில் உமாபதி என்னும் பெயரில் ஒருவர் பல வருடங்களுக்கு முன்பு வசித்து வந்ததாக கூறினர். ஒரு ஆட்டோ மூலம் 1/2 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த ஊரை அடைந்தோம். அங்கு கோவில் அருகே இருந்தவர்களிடம் விஜயின் தந்தை குறித்து விசாரித்தபோது புக்கத்துறை கூட்ரோடு என்னும் இடத்தில் இருக்கும் ஹோட்டல் ஒன்றில் அவர் டீ மாஸ்டராக வேலை செய்து வருவதாகவும் எப்போதாவது இந்த ஊருக்கு அவர் வந்து செல்வார் என்றும் ஒருவர் கூற நமக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. கிடைத்த அந்த தகவலுடன் அங்கிருந்து புக்கத்துறை நோக்கி விரைந்தோம். அங்கு நமது தேடுதல் முயற்சி வீண் போகவில்லை. விஜயின் தந்தை உமாபதியை ஒரு ஹோட்டல் வாசலில் சந்தித்தது நமது குழு. இருபத்தெட்டு வருஷங்களுக்கு பின்னால விஜய் பிரிஞ்ச அவங்க அப்பா உமாபதியை நம்ம உறவை தேடி டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம செட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம பேசுவோம். எந்த ஊருங்க உங்களது? சொந்த ஊர் ஜானகிபுரம். ஜானகிபுரம் எங்க? ஜானகிபுரம்னா மதுராந்தகம் பக்கத்தில். மதுராந்தகம் பக்கத்தில். மதுராந்தகம் கருங்குழி அடுத்து ஜானகிபுரம். தச்சம்பூர் ஹோட்டலில் வேலை செஞ்சீங்க. ஓகே. எத்தனை வருஷமா நீங்க அந்த ஜானகிபுரத்தில் இருக்கீங்க? நேட்டிவ் பிளேஸ் அதுதான். நேட்டிவ் பிளேஸ் அதுதான். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு 5 பசங்க மொத்தம். எத்தனை பெண்? எத்தனை பசங்க தான். 5 பொம்பளை பசங்க. 5 பொம்பளை பசங்க தான். உங்க சம்சாரம்? அது இறந்துட்டாங்க. அவங்க எந்த வயசுல இருந்தாங்க? 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. அப்போ குழந்தைங்களுக்கு கடைசி குழந்தைக்கு என்ன வயசு? அது அவங்க இருக்கும்போது 15 நாள் குழந்தை. 15 நாள் குழந்தை. 15 நாள் குழந்தை. அதுக்கப்புறம் 5 குழந்தைங்களோட இருந்தாங்க. எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் எல்லாத்தையும் காப்பாற்றம் பண்ணாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கணும் எடுத்து போய் சேர்த்தேன். சைதாப்பேட்டை ஸ்கூல். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேங்க பெண் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு. சைதாப்பேட்டை ஸ்கூலில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் எது எங்களுக்கு தெரியல. தெரியலையா? குழந்தைங்க அத்தனை 5 பொண்ணுங்களோட பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெரிய பொண்ணு பேர் அமுதா, 2வது விஜி, 3வது வந்து கிட்டப்பா, கிட்டு, கிட்டு, அம்பாள், ரேவதி. 5 பேர். 5 பொண்ணுங்க.
5ல் வந்து திருச்சியில் பெரிய பொண்ணு வந்துச்சு. திருச்சியில் எங்கே விட்டீங்க பெரிய பொண்ணு? இங்கே பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன். கொஞ்சம் பார்வை கொஞ்சம் கம்மி. பெரிய பொண்ணு கூட பார்வை கொஞ்சம் கம்மி. அது பிளைண்ட் ஸ்கூலில் பூந்தமல்லி சேர்த்தேன். அது 4 வருடம் திருச்சி மாற்றினாங்க அவங்கள. அங்கேயே இருந்து அங்கே கல்யாணம் பண்ணாங்க அவங்க. யார் பண்ணாங்க? நீங்கள் பண்ணலையா கல்யாணம்? ஸ்கூல்லே பண்ணாங்க. ஸ்கூலில் கல்யாணத்துக்கு போனீங்களா? போனேன். கூப்பிட்டாங்க உங்களை? கூப்பிட்டாங்க. அவங்களே மாப்பிள்ளையை பார்த்து அவங்களே பார்த்து பொண்ணு பிள்ளை இஷ்டப்பட்டு அவங்களே பண்ணி வச்சாங்க. யார் மூலமாக நீங்கள் அந்த குழந்தைய அந்த ஹாஸ்டலில் போய் சேர்த்தீங்க? தங்கச்சி வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கார். அவர் ஹெல்ப் பண்ணார். சரி, அவங்க வந்து திருச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு 2 பசங்க இருக்குது. அதுவும் எக்ஸ்பர்ட் செத்து போய் இறந்து போயிடுச்சு. அவங்களே இறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் போயிருந்தீங்களா? 1 வருஷம் ஆகுது. நீங்கள் போயிருந்தீங்க? சாவுக்கு போக முடியல, எனக்கு தெரியாது. மறுநாள் தெரிஞ்சு போனால் பாடி பார்க்க முடியல. வந்து போயிட்டு வந்துட்டோம். ஏன் அப்படி? சரி, அங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவு இருந்தது. ஹோட்டல் வேலை செஞ்சுருக்கேன். என்ன ஹோட்டலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படியோ நியூஸ் உங்களுக்கு மறுநாள் கிடச்சிருக்கு. அதாவது அந்த என் ஒய்ஃபினுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து மறுநாள் எனக்கு சொல்லிட்டு சரியாக போச்சு. அந்த குழந்தைங்க எங்கே இருக்காங்க இப்போ? அங்கேயே இருக்காங்க. அவங்க அப்பா கூட இருக்காங்க. அவங்க அப்பா கூட இருக்காங்க. இப்போ 2வது பொண்ணை போய் எங்கே சேர்த்தீங்க? எந்த ஹாஸ்டலில் சேர்த்தீங்க? அதே ஹாஸ்டலா? விஜய். விஜய் நான் செய்யலை. அவங்க மாமாவை சேர்த்தேன். அதே ஸ்கூலில் சேர்த்தது தான். ஆமாண்ணா எங்கள் ஒய்ஃபுக்கு தம்பி. அவங்க கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு அங்கே தான் போக்குவரத்து பழக்கமாக இருந்தது. அது உங்களுக்கு தெரியாதா? அது இல்லை, தெரியும். அவங்க வீட்டு தான் அதிகமாக போகும் வரும். என்கிட்ட வராது அனாவசியமாக. இல்லை, எதுக்காக நீங்கள் குழந்தைங்களை வந்து இப்போது மாமா வீட்டில் விட்டீங்க? அது சின்ன வயசுலேருந்து மாமா பிரியம் அவங்க ஆயா பிரியத்து தான் அங்கே இருந்தது. அது வளர்ந்தது வந்து அங்கே தான் வளரும். அம்மா இறந்ததுனால, உங்கள் ஒய்ஃப் இறந்ததுனால இல்லை, அதுக்கு முன்னே ஒய்ஃப் இருக்கும்போது அவங்க அம்மா கூட தான் இருக்கும். அது அவங்க ஆயா கூட தான் இருக்கும். அவங்க ஆயா கூட இருப்பாங்க. மற்ற 3 பேர் இந்த இதில் சேர்த்துன்னு சொன்னாங்களே, சைதாப்பேட்டை ஸ்கூல். 3 பேரையும் எல்லாம் ஒரே ஸ்கூல் சேர்த்தது. 5 பேரும் ஹாஸ்டல் சேர்த்து தான் தனித்தனியாக. ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டாம்? இல்லை, அது கவர்மெண்ட்டுன்றதால ஃப்ரீயாக ஊரில் கழுத்து வாங்கி சேர்த்தது. அது ஏங்க, பெண் குழந்தைங்க முதல்ல வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். வைஃப் தவறிட்டாங்க, அம்மா தவறிட்டாங்க, அவங்கள அப்படியே உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கலாம் பார்த்தோம்னா அது இது ரெடி பண்ணுறது என்னால் முடியலையே. பெரிய பொண்ணுக்கு கண்ணு பார்வை கம்மி. 2வது பொண்ணு அவங்க மாமா வீட்டிலேருந்து போச்சு. இதெல்லாம் சின்ன பசங்க. அது உடம்பு பரவாயில்ல, ஹாஸ்டலில் சேர்த்துங்க இல்லையா? ஆமாம். போய் ஒரு பொறுப்பாக அவங்கள போய் பார்க்கறது. அவங்க பொறுப்பாக போகிறது எங்கள் மச்சான் சேர்த்ததால அவர் தான் பொறுப்புன்ட்டாங்க. நீங்கள் பொறுப்பு இல்லைன்ட்டாங்களா? இல்லைன்ட்டாங்க. அவர் என்ன கொடுத்துருக்காரு? பொறுப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? 2 பேருமே இல்லைன்ட்டு தான் ரெடி பண்ணி சேர்த்துட்டு இருக்காரு அவர். ஓ, அப்படி சொல்லி சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி சொல்லி சேர்த்துட்டாரு அவர். அந்த மாதிரி சொன்னாதான் அட்மிஷன் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணாங்க. அனாதை குழந்தைன்னு சொல்லி அட்மிட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி பண்ணதான் ஆச்சு. அப்புறம் என்னால் பார்க்க முடியல. போய் பார்க்கணும்னு நினைச்சீங்களா? நீங்க போய் 2-3 போய் கேட்டு வந்துட்டேன். யாருன்னு தெரியாது, நீ பாப்பா அப்படின்ட்டாங்க. போய் மாமா கிட்ட போய் நீங்க கேட்கல? இருக்குது நல்லபடியா பசங்க, உனக்கு நான் தான் பொறுப்புன்றாரு அப்படின்னு. அந்த எதுக்கு உங்க மேல கோவமா? கோபம் நீங்க எங்களுக்குள்ள எல்லாம் ஒண்ணு தான் இருக்குதுப்பா, நல்லா இருக்குது. அது எப்படி ஒரு அப்பாவுக்கு வந்து குழந்தைகளை பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் இருக்கு. தான் போய் கேட்டது நானு. அதான் தகவல் பதில் சொல்றாரு. இல்ல, உனக்கு எதுக்கு அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு? நல்லா இருக்கிறாங்க, நம்ம சேர்த்துட்டோம், நல்லா இருக்கிறாங்க. பார்க்கணும்னு துடிக்கிறீங்கன்னு தெரியாது அவருக்கு? இன்னும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நானே மாசத்துக்கு வெட்டு போறது கஷ்டாங்க அப்படின்றாரு. அதுக்கு மேலே கேட்டா அப்படியே வருஷம் ஓடி போச்சு. ஒரு 15 வருஷம் போயிடுச்சு. எங்கெங்க யாருக்கான்னு தெரியாது. ஹாஸ்டல்ல சேர்க்காம இருந்திருக்கலாமேன்னு தோணுச்சு அவங்களுக்கு எப்பாவது? அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நான் விட்டு மிஸ் சேர்த்து முட்டாள்தானோ அப்படின்னு யோசனை பண்ணேன். எல்லாம் தப்பு தவறுன்னா நம்ம பண்ணது தான் தவறு. அதை நம்ம சேர்த்து பிடிச்சிருக்கணுன்ற திருப்பி என்னால் போய் பார்த்தா அவங்க இருக்கிறேன்ற அளவு சொல்கிறக்கூடிய ஆள் இல்லாமல் போனதெல்லாம் நான் தேவையில்லை. போய் நான் பார்த்துருக்க முடியும். 4 மாதம் 2 மாதம் போய் பார்த்துட்டு வந்துருக்க முடியும், இல்லை இட்டார முடியும். எதுக்கும் ஆளுங்க தோது இல்லாமல் வழியாக போச்சு. இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது? அந்த நம்பிக்கை இல்லாமன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. என் தங்கச்சி வீட்டுக்காரு அவர் கடைசி வரைக்கும் இந்த இடத்துல சேர்த்துன்றது எனக்கு ப்ரூவ் பண்ணாமல் இன்னைக்கு கூட போய் நான் 4 மணி போய் கேட்டால் பசங்க நல்லா இருக்குதுப்பா அதான் சொல்லுவார் என்கிட்ட. இல்லைங்க, நீங்க போய் நின்று கேட்குறீங்க, சரிப்பா நீ போய் சேர்த்த ரொம்ப நல்லது, இப்போ நான் என் குழந்தைங்களை பார்க்கணும்னு துடிக்கிறேன், என்ன இப்படி பதில் சொல்றேன்? நீங்க சண்டைக்கு போறீங்க. போட்டோ தான் தரேன்றார் இன்னைக்கு கூட. இப்போ கூட அதான் பதில் சொல்றாரு. சப்போஸ் நாங்க தேடி கண்டுபிடிச்சி உங்க பொண்ணை வந்து உங்க எதிர்க்கா நிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பாவா இருந்து என்ன நீங்க பண்ண போறீங்க, எப்படி நீங்க இது எடுத்துக்க போறீங்க? ஒருவேளை நாங்க தேடி கண்டுபிடிச்சு தயாராகிறேன் வீட்டில் வச்சு. அது என்ன ஆஃபீஸ் எப்படி இப்போ வசதியா இருக்கீங்களா? இப்போ வசதி இல்லை, இருக்கிற வீடு ஏதோ ஒன்று சின்ன வீடு அவ்வளோதான். ஹோட்டல் வேலையிலேருந்து தேடி சம்பாதிக்க கடன் இல்லாமல் இருக்கீங்க. அவ்வளோதான். நான் வந்து கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன். இல்லை இங்கே தான் இருப்பேனாலும் சரி இருக்கட்டும், நான் வந்து பார்த்து போக முடியும், வர முடியும், அவ்வளோதான் செய்யலாம். ஆனால் தப்பு, நம்ம விட்டது தப்பு. ஆமாம், நம்ம கூட வச்சுக்காம விட்டது தப்புன்னு. என் மேலே தான் தப்பு. என் மேலே தான் தப்பு. உங்கள் மேலே தப்பு.
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களை பார்க்கும்போது. திட்டவும் தோணலை, பாவமாகவும் இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு ஜென்மம் என்ன பண்ணுறது? அப்படி ஒரு ஜென்மம். குழந்தை முகத்தை பாருங்க, எத்தனை வருஷமா மிஸ் பண்ணிட்டீங்க பார்க்காம. நல்லா இருந்தாங்க பாரு. ஸ்கூலில் சேர்ந்தோம் நல்லா இருந்தது. நான் தான் பொண்ணு ஞாபகம் இருக்காப்பா? அவர் பாருங்க, அவர் தான் உங்க பொண்ணுக்கு கடவுள். நீங்க பார்த்துக்காதது உங்க இடத்த அவர் நிரப்பியிருக்காரு. நான் இருக்கேன் உனக்கு, யாரும் இல்லை யாரும் இல்லை, நீ ஏன் சொல்லி அழற? அங்க சொல்லி அழுதுருக்காப்புல, எனக்கு யாருமே இல்லை. இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்களாம், எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப, உனக்குன்னு ஒரு பிடிப்பு வேணும் வாழ்க்கையில, கல்யாணம் பண்ணிக்கூடாதான்னு பயந்து போயிருக்கா. நமக்கு யாருமே இல்லையே, செய்யறதுக்கு யாருமே இல்லையே, நகனற்ற இருந்தா தானே நம்மளோட பெண் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்தாங்க. எப்படியும் அமைஞ்சது. அமைஞ்சு 4 பேர் உட்காந்து பேசி ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு. பேசுங்க, உங்க மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க. சொல்லுமா, சொல்லு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வேலை? எப்படியா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். 3 பேர்த்து எங்கப்பா விட்டு வந்தேன்? யார்கிட்ட எடுத்துமே விட்டேன்? யாரும் நான் எங்கேம்மா விட்டேன்? யாரும் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல உங்கள் மாமா இதில் தானே விட்டு வந்தேன். நான் தனியாக எடுத்துமே சேர்த்தேன். ஏதாவது ஒன்று உனக்கு தெரியாமல்? எனக்கு தெரியாமல் தான் எடுத்துன்னு போய் சேர்த்தேன் அந்த 4 பேர்த்தையும். யார் 4 பேர்? அமுதா, கீதா, கவிதா, ரேகவா. அமுதா வந்து ஏற்கனவே இதில் சேர்த்தாங்க, பூந்தமல்லியில் நீ இருக்கும்போது. அந்த பசங்களை எங்கே எடுத்துன்னு போய் சேர்த்தாங்க? சரி, நீ ஒன்று, மீதி 2 சின்ன பசங்கள்லாம் சைதாப்பேட்டை ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க. அப்புறம் தானே விஜய் அவங்க மாமா வீட்டில் தானே இருந்துச்சு. இப்போ அதானே பேசிக்கிட்டு இருக்கு. எந்த பொண்ணுனே தெரில அவருக்கு. இதெல்லாம் கூப்பிட்டு வந்து விஜய் நல்லா ஆகிட்ட இருந்துங்க. விஜயை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. கையை 3வது பொண்ணு பேசிக்கிறேன் நான். இப்போ 3வது பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க. கடவுளே, அதுதானே நானே சொன்னேன். அது ஒன்றும் ஆகிட்டா இருங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் கண்ணாடி விஜயை நான் நல்லா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னீங்க. இப்போ கிளாஸ் கண்ணாடி கருப்புலாம் போட்டுருக்கா. யாரு அந்த விஜய்ன்றது? இதுதான் விஜய். அவருக்கு எனக்கு தெரியவே தெரியாது மேடம். ரொம்ப சின்ன வயசுலயே விட்டுட்டு போனதால எனக்கு தெரியாதுன்னா மாமா வீட்டில் தான் இருந்தது. எனக்கு ஆள் வித்தியாசம் வந்து மறந்து போச்சு, வேற இல்லை. அதான் சொல்றேன், பொண்ணு மறந்து போச்சுன்ற ஒரே ஆளு மறந்து போச்சுன்றது இல்லை. நான் இப்போ உன்னை கூட்டு வந்து அந்த பசங்க எங்கன்னு கேட்க தான் கூட்டு வந்தேன். சரி, அவ்வளோதான். பசங்களை நான் பார்க்கலையம்மா, என்ன பண்ண சொல்கிறேன்? உங்க தங்கச்சி வீடு தான் எத்தனை போய் விட்டேன் 4 பேர்த்தையும். என் தங்கச்சி வீட்டுல தான் விட்டேன். அப்போ உன் தங்கச்சி வீடு எங்க இருக்காங்க? இப்போ ஊரை பார்த்துருக்குறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரையும் அவரே காமிச்சுக்கிட்டு என் பசங்களை நான் பார்த்துக்கிறேன். சரி, இவங்களே வருவாங்க, இவங்ககிட்டயே பேசிக்கோங்க. இவங்ககிட்டயே எனக்கு பசங்களை மட்டும் ஒப்படைச்சிரு. சரி, அவங்க ஏன்னா எனக்கு வந்து வருஷம் தெரியாது, பேர் தெரியாது. பசங்க பேர் தெரியும், ஆனா வருஷம்லாம் எனக்கு தெரியாது. சரி, நீ கூட்டு போய் விடு, அவங்க பேசி இதே மாதிரி கூட்டு வந்து விடுவாங்க. இப்போ எங்க உறவை தேடி டீம் வந்து உங்க கூட வரும். நீங்க அந்த தங்கச்சியோட அட்ரஸ் நான் தாரம் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணுங்க. கூடவே அவங்க வருவாங்க. நீங்க கூட்டின்னு போயிட்டு சலிச்சிக்காம எந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ உங்களுக்கு ஞாபகம் அந்த அட்ரஸ் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்னு பார்க்க துடிச்சிட்டு இருக்கா விஜயமா. அதாங்க ஒரு நம்ம டிவிக்கு வந்தவொடனே நான் ஏற்பாடு பண்ணி விட்டுறேங்க. 8 வீட்டில் பேசி கேட்டுறேன்ட்டு நான். 28 வருஷங்களுக்கு அப்புறம் அப்பாவும் பொண்ணு சந்திச்சுக்கிட்டாங்க. பேச வார்த்தைகள் இல்லை. கோவங்கள் எத்தனை இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள அப்பாங்கிற பாசம் விஜய்க்கும் இருந்திருக்கும். என் பொண்ணு அப்படிங்கிற பாசம் கண்டிப்பாக அப்பாவுக்கும் இருக்கும். அவங்க உறவு நிறைய தொடரணும். அன்பாக வெளியில் பேசிக்குப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அன்பு இன்னும் தொடரணும். இவங்க தங்கச்சிங்களை கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிக்கணும். பெரிய தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் கிடைப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் உறவை தேடி நிகழ்ச்சி மூலமாக இதை நடக்கும்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.
நாமே காண்போம் உறவானே கண்டா பொங்கும் மனமே. எங்கே நீ எங்கே எங்கும் உன் சொந்தம் உறவை தேடி